குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 10, 2025 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். கரண்ட் பஸ் பார்க்க முடியாது. நம்ம டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறையில் மட்டும் நிரப்ப இருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை இந்தியாவில் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கும் கிடைக்கும். இதுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லத்தி டெஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் மொத்தம் வந்து 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் எஞ்சிக்கலாம். இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிடிஎஃப் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு அதுக்கான வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்படும். விடை குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கே ஃப்ரீ டெஸ்ட் கிடைச்சாலும் எந்த அகாடமியில் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நாலேஜ் என்ன, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேபிஸ் மரணங்கள் குறித்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழகத்தில் கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ் தொற்றால் வந்து பார்த்திங்கன்னா 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்ததாகவும் 4.80 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கடிக்குள்ளானதாகவும் வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரத்துறை தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறாங்க. அதிகபட்சமாக சேலத்தில் தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தற்போது சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கோவையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து குரூப் 4 தேர்வுக்கான இலவச பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இன்று தொடங்குறாங்க. எங்கே அப்படின்னா குரூப் 4 தேர்வுக்கான இலவச சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிண்டியில் இருக்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வந்து தொடங்க இருக்கிறாங்க. இது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 தேர்வுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. இந்த பயிற்சி வகுப்பானது வந்து பார்த்திங்கன்னா வார நாட்கள், அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கிறதுக்கு. இதுக்கான விண்ணப்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நேரில் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னஞ்சல் முறையில் இல்லை வெப்சைட்லேயே போய் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சென்னை அருகாமையில் இருக்கிறவங்க, கிண்டி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான ஃபேக்கல்ட்டி தான் வராங்க, நல்லாவே நடத்துகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் கூறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இருக்க மாணவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் இணைஞ்சிக்கோங்க, பயன்பெறலாம். அடுத்து செயற்கை நுண்ணறிவுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோவையில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையில் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் சதுர அடியில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப வெளி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். சரிங்களா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்க வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்று ஒருங்கிணைக்க, அதாவது விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆய்வு நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ளே நிறுவனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முன்னோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செயல்படுதுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டெக்ஸ் அப்படின்ற ஒரு விண்கலம் 2 விண்கலங்கள் ஏவி அது 2யும் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே ஒன்று இணைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு. அதனுடைய ஒருங்கிணைப்பு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தள்ளி போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாம்பு கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு நோயாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அறிவிச்சிருந்துச்சு. இப்போ மத்திய அரசும் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஏற்கனவே எய்ட்ஸு, காலரா, மலேரியா, டெங்கு, போலியோ உள்ளிட்ட 17க்கும் மேற்பட்ட நோய்கள் மக்களை வந்து அதிக அளவில் பாதிப்பு, உயிரிழப்பில் ஏற்படுத்தினால வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கக்கூடிய நோய்களாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாநில அரசுகளும் ஒன்றிய பிரதேசங்களும் பாம்பு கடி நோயை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கக்கூடிய நோயாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்க வேண்டும் மத்திய சுகாதார அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்கு. உலக சுகாதார அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடிகை உலகளாவிய பொது பிரச்சனைகளாக அதை அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2030ஆம் ஆண்டுக்குள் உலக அளவில் பாம்பு கடி பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைக்க வேண்டும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல துறைகளின் ஒத்துழைப்போடு 2030ஆம் ஆண்டுக்குள் பாம்பு கடியால் ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா பாதியாக குறைக்க பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கிறாங்க. பாம்பு கடியினால் ஏற்படும் உயிரிழப்புகளை அதிகரித்து வரும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 கீழ் பாம்பு கடி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கக்கூடிய நோயை கடந்த நவம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டோம். அறிவிக்கக்கூடிய நோய்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு சில நோய் வந்து வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டெங்கோ இல்லை ரொம்ப சிவியரான ஃபீவர் வந்ததுன்னா அந்த பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற
அந்த ஜிஹெச்லேருந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து சுற்றி பவுட்ரு போடுறது இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எங்கே நடந்தாலும் நீங்கள் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா. இப்போ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சளி பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து பெருசாக ரெக்கார்டாக போகாது. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அந்த அரசோட இணையதளத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கக்கூடிய அரசுக்கு வந்து அறிவிக்கணும் இந்த நோய் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அறிவிக்கக்கூடிய நோய்கள். அடுத்து அதாவது பாதுகாப்பு படையிலிருந்து ஓய்வு அளிக்கப்பட்ட மோப்ப நாய்கள் மற்றும் தாக்குதல் நாய்களை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தத்தெடுக்க அனுமதிக்கும் இணையதள சேவையை வந்து பார்த்திங்கன்னா மத்திய ரிசர்வ் காவல் படை அதாவது சிஆர்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நீட்டிச்சிருக்கிறாங்க. இது வந்து யாராவது அப்டேட் பண்ணலை அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. போபால் விஷவாயு கழிவு இதை பற்றி டெய்லியும் பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. கடந்த 1984ஆம் ஆண்டு தான் வந்துட்டுனா போபாலில் இருக்க யூனியன் கார்பைடு பூச்சிக்கொல்லி உற்பத்தியாளர்லேருந்து வந்துட்டுனா மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற வாயு கசிந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5500 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. பல லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீராத நோயில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது முக்கியமானது. அடுத்து பிரபல பின்னணி பாடகரான பி ஜெயச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 80. இவர் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் ரொம்ப ஃபேமஸானது. இவருடைய நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. இவர் மொத்தம் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்காரு. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடுத்து வந்து ராசாத்தி ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காத்திருந்து அந்த பாடல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் பாடினது தான். ப்ளஸ் இதிலே கொடுத்துருக்காங்கன்றனால அவங்களுக்கு சொல்லி நிறைய பாடல் பாடியிருக்காரு. இது உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வருன்றனால அதை சொல்லியிருக்கேன். 1986ஆம் ஆண்டு வெளியான ஸ்ரீ நாராயணகுரு அப்படின்ற மலையாள திரைப்பட பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பின்னணி பாடலுக்கான தேசிய திரைப்பட விருதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் 5 கேரள அரசு திரைப்பட விருதுகளும் 2 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதையும் வாங்கியிருக்காரு. சினிமாவில் இவருடைய பங்களிப்பு போட்டவங்களை வந்து கேரள அரசு சார்பில் மலையாள திரையுலகின் மிக உயரிய விருதான ஜேசி டேனியல் விருதும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் கலைமாமணி விருதும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, எங்கள் டிவிலையோ இதுலையோ பார்த்துருக்க முடியாது. அதனால தான் இவருக்கு பாடின பாட்டு முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த கொஷினை கொடுத்து இவர் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டோட சொல்கிறேன். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம் தலைநகர் புவனேஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற்ற 18வது வெளிநாடு வாழ் இந்திய தின விழா. ஓகேங்களா. ஜனவரி 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் இந்திய தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் தலைநகரான புவனேஸ்வரில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா யுத்தத்தில் இல்லை, மாறாக புத்தரின் வாழ்க்கை மற்றும் போதனையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. உலக நாடுகளிடையே இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த போர் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 16வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தில்லி குடியரசு தின அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 சிறப்பு விருந்தினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 76வது குடியரசு தின விழா வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா பாரா ஒலிம்பிக் வீரர்கள் மற்றும் கைவினைஞர்கள் உட்பட 10,000 சிறப்பு விருந்தினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க. தில்லியில் உள்ள கர்தவ்யா பாதையில் வந்து பார்த்திங்கன்னா 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஓகேங்களா. இது ஆண்டாண்டுக்கு நடக்கும். அந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சேவைகளோ இல்லை ஏதோ ஒரு நாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா குகேஷ்லாம் பதக்கம் வாங்கினார் இல்லையா, அவரெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸு எல்லாருமே வந்து ஒலிம்பிக்கு போனவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து கோகோ விளையாட்டின் முதல் உலகக்கோப்பை போட்டி வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் நடக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10,000 இந்தியர்களின் மரபணு தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து வெளியிட்டிருக்காரு. இது வந்து மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுது. நாட்டின் மரபணு மாறுபாடுகளின் வரைபடத்தை உருவாக்கும் ஜீனோம் திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான 10,000 இந்தியர்களுடைய மரபணு வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கப்பட்டு வெளியிட்டிருக்கிறாரு. ஓகேங்களா. இந்த மரபணு மூலம் என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய மரபணு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் இல்லாமல் புதுசாக ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றனால இந்த திட்டத்தை தொடங்குங்க. இந்த திட்டம் வந்து ஜீனோம் அப்படின்னு ஒரு திட்டம் தொடங்கினாங்க. அந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஜீனோம் திட்டத்தின் கீழ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளையுடைய எல்லா நரம்புகளுடைய எல்லா பாகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் மரபணு தரவுகளும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து லெபனான் அதிபராக இராணுவ தளபதி ஜோசப் ஆவுனை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு நாடாளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி மூவிஸ் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் நிலை காவலர்களுக்கான முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச தேர்வு நடக்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கொஸ்டின் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிளாக இருக்கிறப்ப நம்ம டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கனால அந்த பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிறது கேப் இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் கேப்பில் தான் நம்ம வைக்க முடியும். ஏன்னா அவங்களும் சேர்ந்து எழுதணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்துருப்போம். 4 days கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கேப்பில் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த எத்தனை ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நாலேஜை செக் பண்ணிங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், இன்னும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் கொடுக்குறேன். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.